Hi my dear little doctors, welcome to our channel Biology Nephew. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஆயுஷ் கோர்ஸ்ல சித்தா மெடிசின் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த சித்தா மெடிசின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட பாடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பூதங்களால் ஆனது. ஓகேயா? நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு இந்த இடத்துல இருந்து தான், இதோட காம்போனன்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம். ஸோ ஃபுட்டை எடுக்கிறதுனால இதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸோ நம்மளோட காம்போனன்ட்ஸ், நம்ம பாடியில் உள்ள காம்போனன்ட்ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள்னால ஆனது. ஸோ இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், டிசீஸ், ஏதாவது இன்ஃபெக்ஷன் எதுனாலும் நம்ம அந்த ஐம்பூதங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் அண்ட் மினரல்ஸ் மூலமாவே இதை என்ன பண்ணிடலாம், கியூர் பண்ணிடலாம். ஓகேயா? இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த சித்தா மெடிசினுக்கு நம்மளுக்கு வந்து ஆஃபர் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆயுர்வேதத்திலேயே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் இப்போ வந்து இங்கிலீஷ் நம்ம நார்மல் மெடிசின்ல இருந்து நிறைய ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதிக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? ஸோ கண்டிப்பா இதுக்கு வந்து எனக்கு ஃபியூச்சர்லாம் நல்லா என்னது ஸ்கோப் இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலா எத்தனை கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெடிக்கல் காலேஜ். ஓகே? ஸோ அவங்க அந்த காலேஜஸ் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் இது ஃபர்ஸ்ட் திருநெல்வேலியில இருக்கு. ஸோ இதுக்கு அவைலபிள் சீட்ஸ் வந்து 100. இப்போ இந்த 100 சீட்ஸ்ல நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15 சீட்ஸ் போகும். ரிமைனிங் 85 தான் நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு வரும். சரியா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் இது சென்னையில இருக்கு, 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. தென் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா மெடிக்கல் காலேஜ் தட் ஒன் இஸ், அதுவும் என்னது சென்னையில தான் இருக்கு, அதுக்கும் 60 சீட்ஸ் தான் அவைலபிள். தென் ATSVS சித்தா மெடிக்கல் காலேஜ் இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, 60 சீட்ஸ் அவைலபிள். ஸோ இந்த 2 பேர் மட்டும் தான் நம்மளுக்கு என்னது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? தென் மரியா சித்தா மெடிக்கல் காலேஜ் இதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு, 100 சீட்ஸ் அவைலபிள் இங்க. சுதா ஜசீந்திரன் சித்தா மெடிக்கல் காலேஜ் இதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. ஸோ 50 மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் அதுல இருக்கு. தென் நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோட்ல இருக்கு, 60 சீட்ஸ் இருக்கு. தென் ஸ்ரீ சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில இருக்கு, அங்கேயும் 50 சீட்ஸ். தென் RVS சித்தா மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு, ஸோ அங்க 30 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. தென் சர் ஐசக் நியூட்டன் சித்தா மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினத்துல இருக்கு, அங்கேயும் 60 சீட்ஸ். ஓகேயா? சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜ் இது வந்து சேலத்துல இருக்கு, 50 சீட்ஸ் இருக்கு. தென் JSA மெடிக்கல் காலேஜ், தென் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் சித்தா இது விழுப்புரத்துல இருக்கு, இங்கேயும் 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. தென் எக்ஸல் சித்தா மெடிக்கல் காலேஜ் இது நாமக்கல்ல இருக்கு, 60 சீட்ஸ் அவைலபிள். தென் அன்னை மெடிக்கல் காலேஜ் ஆஃப் சித்தா கும்பகோணத்துல இருக்கு, 100 சீட்ஸ் அவைலபிள். தென் ஸ்ரீ இந்திரா கணேசன் சித்தா மெடிக்கல் காலேஜ் இது திருச்சியில இருக்கு, இங்க 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ வேலுமலை சித்தா மெடிக்கல் காலேஜ் இது வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு, 40 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. சரியா? டோட்டலா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1040 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு சித்தாக்கு அலாட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 இது நம்ம பார்க்க போறோம். சரியா? இது கட் ஆஃப், ஃபைனல் கட் ஆஃப் இதோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது எந்த மெடிக்கல் காலேஜ்ல திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல உள்ள கட் ஆஃப், ஃபைனல் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல ரவுண்ட் 1. ஓகேயா? அதுல ஆல் இண்டியா கோட்டா தான் பார்க்குறோம். சரியா? ஸ்டேட் கோட்டா இன்னும் வரல. ஆல் இண்டியா கோட்டால ஓப்பன் கேட்டகரியில ரவுண்ட் 1ல எப்பவுமே நம்மளுக்கு வந்து மார்க் அதிகமாக தான் இருக்கும். சரியா? ஸ்கோர் வந்து நிறைய தான் இருக்கணும். ஸோ வந்து 484, இதே மாதிரி ரவுண்ட் 2க்கும் 484ல தான் என்னது கம்ப்ளீட் ஆயிருக்கு. தென் OBC எடுத்துக்கிட்டிங்கன்னா 476, இங்கே என்னது தான் 476 தான். தென் EWS இந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 397, இங்க 395. தென் SC எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவுண்ட் 1ல 366, ரவுண்ட் 2 366ல தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, முடிஞ்சிருக்கு. ST பாத்தீங்கன்னா இங்க 304, ரவுண்ட் 2ல 288ல நம்மளுக்கு ஓவரால் அது முடிஞ்சிருக்கு. சரியா? ஸோ இந்த டைம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 or 15 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்மளுக்கு சேஃபஸ்ட் மார்க்ஸ் சோனா நம்மளுக்கு இருக்கும். சரியா? தென் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா. ஓகே, இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்
கவர்மெண்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கலாம், இது ப்ரெடிக்ஷன் தான். ஸோ வந்து ஜஸ்ட் இதுல இருந்து ஒரு 10 பிளஸ் ஆர் மைனஸ் 10 கூடுதலா இருந்ததுன்னா நம்மளுக்கு என்னது நல்லா இருக்கும். சரியா? இப்போ ஓசி கேட்டகரி இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகே, சேஃபஸ்ட் மார்க் கேட்டகரி தான் சொல்றேன். இல்ல ஓசியை பாத்தீங்கன்னா 490 பிளஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு சான்ஸ் ஷூரா இருக்கும். தென் பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 470 பிளஸ், தென் பிசிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 430 பிளஸ் மார்க்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். எம்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 420 பிளஸ், எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 360 பிளஸ், எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 340 பிளஸ், எஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 300 பிளஸ். ஓகேயா? ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you so much.